ஒரு பாக்ஸர் ஒரு ட்ரெயினையே இழுத்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? நான்லாம் நம்பவே இல்லைங்க இதை பார்க்குற வரைக்கும். திமித்ரி குத்ரிஷோவ்னு இந்த ரஷ்யன் பாக்ஸர் ஒரு 300 டன் ட்ரெயினை தனியால இழுத்திருக்காரு. அவர் எப்படி இதெல்லாம் பண்றாரு? இவ்வளோ ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? அந்த உலக புகழ்பெற்ற பாக்ஸர் நம்ம சென்னைக்கு வந்திருந்தாரு. அவரை நாங்க இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவர் சென்னைக்கு எதுக்கு வந்தாரு, நம்ம ஊர் பாக்ஸர்ஸை பத்தி என்ன நினைக்கிறாரு, அந்த ட்ரெயின் எப்படி இழுத்தாருங்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க மைண்ட் செட்டே மாத்திரும். நம்ம பாக்ஸிங் சொல்லும்போது பொதுவாக முகமது அலி, அதே போல் மைக் டைசன்லாம் ஞாபகம் வரும். பட் அவங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாக்ஸர்ஸ் வேர்ல்டு வைடில் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் சர்க்கியூட்டில் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டு ரஷ்யாவிலேருந்து அதே போல் நம்ம சென்னை மக்களுக்காக பாக்ஸிங் ஒர்க் ஷாப் நடத்தி நிறைய பேருக்கு எப்படி பாக்ஸிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லிக் கொடுத்து, வித்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா திமித்ரி குத்ரிஷோவ். ஹாய், ஹவ் ஆர் யூ? உங்களுக்கு இந்திய மக்கள் அண்ட் சென்னை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ என்னென்னா, பாக்ஸிங் சொல்லும்போது இப்போ ரஷ்யாவில் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். இன் இந்தியா இஃப் யூ சி கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கும். பட் இன் ரஷ்யா டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் அது ஃபோக்கஸ் கொடுத்து அந்தளவுக்கு எம்ஃபசைஸ் பண்ணி அதை பிளேயர்ஸ் வளர்த்தின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 8 வயசு இருக்கும்போது கராட்டே பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு திடீர்னு 11 வயசுக்கு பாக்ஸிங் ஷிஃப்ட் ஆனார். ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஜாக்கி சான், சக் நோரிஸ் படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் கராத்தே கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் அப்போது ரொம்ப சின்ன பையன். பொதுவாக ரஷ்யாவில் பாக்ஸிங் ரொம்ப பாப்புலர். நான் வளர்ந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லார மாதிரி நானும் ஒரு 9 வயசு இருக்கும்போது பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ 8 வயசில் கராட்டே கற்றுக்கிட்ட பிறகு 11 வயசுக்கு பாக்ஸிங் போனார். ஸோ ஏதாவது சேலஞ்சஸ் பார்த்துருக்காரா திடீர்னு ஷிஃப்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது? இல்லை, நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. பாக்ஸிங் ஒரு புது ஸ்போர்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ பேசிக்கலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுக்கும்போது அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் இருக்கும்போது பேரண்ட்ஸோட ஒரு ப்ரெஷர், அதே போல் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் பர்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் பார்த்துருக்காரா? எஸ், ஸ்கூலில் கிரேடு நல்லா வாங்கலைன்னா எங்கள் கோச்சே பாக்ஸிங் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நான் நல்லா படித்தாதான் பாக்ஸிங்கே பண்ண முடியும். அதனால் நான் இன்றைக்கி 2 டிகிரி வச்சுருக்கேன். இன்ஜினியரிங்கில் ஒரு டிகிரி, அப்புறம் எக்கனாமிக்ஸில் மாஸ்டர்ஸ் டிகிரியும் வச்சுருக்கேன். பாக்ஸர்ஸ்னால் முட்டாளாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்டீரியோ டைப். ஒரு ஹை லெவல் பாக்ஸர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஜெயிக்க அவன் ஃபஸ்ட்டு மூளையை யூஸ் பண்ணி யோசிக்கணும். ஸோ பாக்ஸர்ஸ் ஆக்சுவலி ஸ்மார்ட்டானவங்க. ஸோ இப்போ அமெச்சர் பாக்ஸிங்கில் இன்க்ரெடிபிள் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 150 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 138 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காரு. 12 மேட்சஸ் தான் டிஃபீட் பார்த்துருக்காரு. ஸோ அமெச்சர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா அதே போல் யூரோப்பியன் சைடில் காம்படிஷன் லெவல் நல்ல ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சேலஞ்சஸ்லாம் எப்படி பார்த்து, அதாவது அந்த இன்க்ரெடிபிள் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காரு அந்த 150 மேட்சஸில் 138 விக்ட்ரிஸ்? பாக்ஸிங் ரஷ்யாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட் அண்ட் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட். எனக்கு பவர்ஃபுல் பாக்ஸர்ஸோட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். நான் பெஸ்ட்டு பாக்ஸர்ஸை சண்டை போட்டு ஜெயிச்சு ஒரு பெரிய ஆள் ஆனதுனால தான் என்னை இன்னைக்கு இங்கே கூப்பிட்ருக்காங்க. பொதுவாக பாக்ஸர்ஸ் எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க. ஏன்னா எங்கள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரைனிங்கில், ஜிம்மில், ஸ்பாரிங்லேயே வெளியேற்றிடுவோம். என் சைஸை பார்த்தாலே ஒருத்தனுக்கு இவனை சண்டை போடணுமான்னு தோணும். அப்படின்னா நம்ம எல்லாம் சரியாக பண்ணுறோன்னு அர்த்தம். பொதுவாக நான் அவனை பார்த்தாலே போதும், ஐயோ சாமி, இவன்ட்டெல்லாம் சண்டையே போடக்கூடாதுரான்னு தோணிடும்.
பாக்ஸிங்கில் ஃபைட்டு முன்னாடி ஆப்போனன்ட்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று கண்ணுக்குள்ளே பார்த்து முறைச்சிப்பாங்க. இதை நாங்கள் ரவுண்ட் 0ன்னு சொல்லுவோம். அந்த ரவுண்ட்லேயே ஆப்போனண்ட்டுக்கு இந்த ஃபைட்டு ஒர்த்தான்னு புரிஞ்சிடும். நீ என்னை ஃபைட் பண்ண சூஸ் பண்ணது பெரிய தப்புடா தம்பின்னு அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். ஒருத்தன் கண்ணை பார்த்தாலே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆன் லைட் அண்ட் நோட் வந்து இப்போ ஜிம் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாக்ஸர்ஸ்லாம். ஸோ அது வந்து ஒரு வெறித்தனமோட பண்ணுவாங்களா, இல்லைனா வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை வந்து வெறித்தனமாக வந்து இப்போ படத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோட அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நார்மல் திங் விச் தே யூஸ்வலி டூ இட், இந்த பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்கு தேவையானதா? This is just for light and note. Поезда, да. Вы можете про это чуть-чуть рассказать? நான் பிறந்ததுலேருந்தே பலசாலின்னு நினைக்கிறேன். மனித திறன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் தனி ஆளாக ஒரு 300 டன் ட்ரெயினை இழுத்தேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஃபுல் ஸ்பீடில் போகிற 2 காரை பிடிச்சி வச்சுருந்தேன். என் பலத்தை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன். ஸோ இப்போ ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சே வந்து யுக்ரைன் கூட வந்து இருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்டில் ஜெயிச்சிருக்கார். ஸோ இப்போ நாக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்டு மொத்தமாக 32 ப்ரொஃபஷனல் மேட்சஸில் வந்து 32 மேட்ச்சில் வந்து 26 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. 26 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மேட்ச் வந்து நாக் அவுட்லேயே ஜெயிச்சிருக்காரு. ஸோ நாக் அவுட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிக்கலாம். எஸ், ரஷ்யன் ஸ்லெட்ஜ் ஹேமர் பற்றி நான் வரேன். பட் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு டெபியூ மேட்ச்லேயே வந்து ப்ரொஃபஷனல் சர்க்கியூட்டை ஜெயிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் டு பர்சியூ, ஐ மீன் அந்த ஒரு ஸ்கில் எப்படி வந்து டெவலப் பண்ணார், எப்படி வந்து அதை வந்து கொண்டு வந்து எக்ஸிக்யூட் நல்லா பண்ணியிருந்தார்? இங்கே ரகசியம்லாம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரெயினை இழுத்தது, காரை பிடிச்சி வச்சதுக்கு எல்லாம் காரணம் நேச்சுரலாகவே எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அதோடு சேர்த்து பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணேன், கடுமையாக உழைச்சேன், நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் பாக்ஸிங்கில் பெஸ்ட்டாக முடிஞ்சது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின், ரஷ்யன் ஸ்லெட்ஜ் ஹேமர் இந்த நிக் நேம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் வச்சாங்க? நான் என்னோட எல்லா ஃபைட்டையும் நாக் அவுட்டில் ஜெயித்ததுனால மக்களாக எனக்கு கொடுத்த பேர் அது. என் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் இப்போது அந்த பேர் எப்போவுமே என் கூடயே இருக்குது. ஸோ முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு, அதே போல் சென்னைக்கு வந்திருக்காரு, மிக மகிழ்ச்சி. அதே போல் சென்னைக்கு வந்திருக்கீங்க, வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காரு. பட் அதுக்கு முன்னால் வந்து சென்னையோட ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குது, சென்னையோட வெதர், சாப்பாடு எல்லாமே எப்படி இருக்குது, முதல்ல அதை ஷேர் பண்ண சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே இப்படி ஒரு பாக்ஸிங் அகாடமி இருக்குங்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்டை எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ இப்போது சென்னை தான் என் ஃபேவரட் சிட்டி. கண்டிப்பாக மிக நன்றி அது சொல்கிறதுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங் பாக்ஸர்ஸ்லாம் பார்த்துருக்காரு இன்னைக்கு. அவங்கள வந்து இனிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து என்ன மாதிரி பாக்ஸிங்கோட ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா வந்து இது வந்து கிரிக்கெட் டாமினேட்டிங் கண்ட்ரியாக இருக்கிறனால பாக்ஸிங் மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய ஷேடோவாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாக்ஸிங் இவர் வந்து, ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் போயிருப்பார் பாக்ஸிங்க்கு, அதே போல் நிறைய ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பார். அதெல்லாம் பார்த்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து யங்ஸ்டர்ஸ், அதாவது யங் பாக்ஸர்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே எப்படிலாம் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்? எனி ஒலிம்பியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சென்னையிலேருந்து? எவாந்தர் ஹோலிஃபீல்ட், மைக் டைசன் அவர் காதை கடிச்சாரு. அவர் 2 விஷயம் சொன்னார். நீ ஒரு சாம்பியன் ஆகலைனாலும் பாக்ஸிங் உன்னை டெய்லி ஒரு சிறந்த மனிதனாகும். அடுத்து பாக்ஸிங் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ், வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இரு, கடினமாக உழ, உனக்குன்னு ஒரு நாள் வரும். இவங்களுக்கு சாம்பியனாக ஒரு சான்ஸ் கண்டிப்பாக வரும். இவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. ட்ரெயின் பண்ண அகாடமி, பாக்ஸிங் கோச்சஸ், இவங்க விடாமல் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் சாம்பியன் ஆகணுங்கிற வெறி இருந்தால் கண்டிப்பாக ஆவாங்க. One final question. What is his diet and fitness regime? எஸ்,
இந்தியாவோட ஃபுட் எல்லாமே ரொம்ப காரமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி 2 வாட்டி கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுவேன். அந்த உழைப்பு தான் எனக்கு பலன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பெஸ்ட் ஆகணும்னா மற்ற எல்லாரையும் விட நிறையா உழைக்கணும். காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்ல ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் எனக்குன்னு டயட்டீஷியன் இருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. இப்போ தான் நான் 2 வாரம் முன்னாடி ஒரு ஃபைட் பண்ணேன். ஸோ டயட்னா அதனால் இப்போ எனக்கு என்னெல்லாம் சாப்பிட தோணுதோ எல்லாமே நான் சாப்பிட்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குது, அதே போல் வந்து உங்களோட நிறைய விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணதுக்கு மிக நன்றி. அதே போல் இந்த பாக்ஸிங் சொல்கிற ஒரு ஸ்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வந்து கற்றுக்க. அதே போல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆத்லீட்ஸ் உருவாக்கணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பெரிய அளவுக்கு இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் மாதிரி ஆளுங்களாம் வந்து சென்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். அதே போல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் உங்கள் கூட உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக தெரிய வைக்கிறதுக்கு கூட வந்து மிக நன்றி. Спасибо вам. И скажу, что у нас не законченное дело. Мне нужно с ним face to face. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். பட் இந்த இன்டர்வியூ ஓவர் இல்ல, நீங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணணும். ப்ளீஸ் கெட் அப். ஒன்ஸ் அகைன் ஓகே.